بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي لا يبلغ مدحته القائلون ولا يحسن نعماه العبدون ولا يؤدي حقه المجتهدون، الذي ليس لصفته حد محدود ولا نعت موجود ولا وقت ممدود، الذي فطر الخلائق بقدرته ونشر الرياح برحمته ووتت بسخور ميدان أرضه، والصلاة والسلام على العبد المؤيد والرسول المسدد والمحمود الأحمد والمصطفى الأمجد، الذي سمي في السماء أحمد وفي الأرض أبي القاسم مولانا محمد وعلى أهل بيته طيبين الطاهرين المعصومين المظلومين المنتجبين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர முஸ்லிம்களே, உலமாக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுகின்ற விடயத்திலே முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ் மஸ்ததாஅத்தும், உங்களால் முடிந்தவரை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே எல்லா நிலைகளிலும் எம்மால் முடிந்தவரை அல்லாஹ்வை பயந்து கொள்ள அல்லாஹ் அவன் எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய எண்ணத்தை, எங்களுடைய சிந்தனையிலே கூட அவனுடைய பார்வை இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாங்கள் அவனை பயந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அன்புள்ள சகோதரர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக வல் அப்தர். அல்லாஹு தஆலா இந்த கௌசர் என்று சொல்லக்கூடிய அஹ்லுல் பைத்தினரை எமக்கு தந்திருக்கின்ற இந்த மகோ உன்னத அருள் என்பது இந்த வர இருக்குகின்ற இன்னும் ஒரு 2 நாட்களின் பின்னர் தோன்றிருக்கின்ற ரபியுல் அவ்வலிலே அது மிகவும் ஒரு மறுமலர்ச்சியை இந்த உலகத்திலே ஏற்படுத்த இருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடந்த நாட்களிலே நாங்கள் அர்பையினை பற்றி பேசினோம். அதை பற்றிய நிகழ்வுகளிலே நாங்கள் கலந்து கொண்டோம். இந்த நாட்களிலே ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், அதே போன்று இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் கரீமி அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீட்டிலே முதலாவது பிறந்த அந்த நம்பிக்கை நட்சத்திரம் இமாம் ஹசன் முஜ்தபா அவர்களை பற்றியெல்லாம் இந்த நாட்களிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கர்பலா அர்பஈன் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மரணம் என்பதெல்லாம் எங்களுக்கு எதை கற்றுத் தருகிறது என்றால், குறிப்பாக அர்பஈன் இப்பொழுது அதை முடித்து அங்கே சேர்ந்த ஜமாத்துகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுமந்து செல்லுகின்ற விடயம் ஆஷூரா எங்களுக்கு தந்த ஒரு பல பாடங்களிலே அர்பஈன் தந்த ஒரு பாடமாக குர்ஆனுடைய கலாச்சாரம் ஹயாத்தாக்கப்பட்டிருக்கிறது. துஆ என்ற பிரார்த்தனை ஹயாத்தாக்கப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் என்ற கலாச்சாரம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குர்ஆன், துஆ, முஹர்ரம் இந்த 3 நிகழ்வுகளை பற்றியும் பரவலாக விழாவாரியாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது, கதைக்க வேண்டியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மகாரிமுல் அஹ்லாக் என்று இமாம் சஜ்ஜாத் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 34 வருடங்கள் 6 அரசர்களினால், மன்னர்களினால் அவர்களுடைய ஆட்சியிலே அவர்களுக்கு, அதாவது குறிப்பாக அப்துல் மலிக் இப்னு மர்வான் 20 வருடங்கள் ஆட்சி படைத்திருக்கின்றார். இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜமாத்து நடத்தக்கூட, ஹுத்பா பிரசங்கத்தை நடத்தக்கூட இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவகாசம் இல்லை. அன்றிருந்த சமூகத்தினுடைய இமாமே ஜமான், குதுபு ஜமானாக பலாகத்து, ஃபசாஹத்து, பேச்சு, நாவு போன்ற சகல விடயங்களிலும் வல்லமையாக இருந்த இமாம் சஜ்ஜாத் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய அந்த இமாமத்தை அந்த சமூகத்திலே கொண்டு சென்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், இரவு நேரங்களிலே இமாம் சஜ்ஜாத் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல மிஸ்கீன்களுடைய வீடுகளுக்கு தன்னுடைய தோல்பியத்தினால் சுமந்து சென்று ஒரு
சுமப்பவனை போன்று சுமந்து சென்று உணவுகளை எல்லாம் இரவு நேரத்திலே வைத்து விட்டு வருவார்களாம். அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு, ஷஹாதத்துக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது தோல் புயத்திலே அவைகளை சுமந்து சென்ற அடையாளங்கள் இருந்ததாக குறிப்புகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு, அவர்களுடைய ஷஹாதத்துக்கு பிறகுதான் இப்பொழுது யார் இந்த உணவை இரவிலே வைத்து விட்டு போயிருக்கின்றார்கள் என்று அவர்கள் அறிந்தார்கள். அந்த அளவுக்கு இஹ்லாஸின் இமயமாக இமாம் சஜ்ஜாத் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த மக்காரிமுல் அஹ்லாக் என்ற நூலிலே பிரார்த்தனையிலே வருகின்ற ஒரு சிறிய ஒரு விடயத்தை மாத்திரம் சுட்டிக்காட்டுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். நல்ல விடயங்களை பரப்புவதற்கும், நல்ல விடயங்களை சொல்வதற்கும், பேசுவதற்கும், சமூகத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கும், கெட்ட விடயங்களை மறைப்பதற்கும், மனிதர்களிடத்தில் இருக்கின்ற ஆய்வுகளை பேசாமல் இருப்பதற்கும் அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனை இஃப்ஷாஉல் ஆரிபா, இஃப்ஷாஉல் ஆரிஃபா வ சத்ருல் ஆயிபா என்று இரத்தின சுருக்கமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். சமூகத்தில் எப்பொழுதும் நல்ல விடயங்கள், மாரூஃபான விடயங்கள், சிறந்த விடயங்கள், சமூகத்துக்கு பிரயோசனமான விடயங்களை எல்லாம் சமூகத்திலே நாங்கள் பரப்ப வேண்டும். கூடி கதைத்து அவர் இப்படி, இவர் அப்படி, அவர் அங்கே செய்தார், இவர் இங்கே செய்தார், இப்படி அவருடைய ஒரு பேச்சிலே ஒரு பிழையை விட்டார், ஒரு நடத்தையிலே ஒரு பிழையை விட்டார், சமூக கட்டமைப்பிலே பிழைகளை செய்கிறார் என்று சொல்லுவதை, யா அல்லாஹ் என்னை விட்டு நீ தடுத்துக்கொள், அதனை மறைத்து விடு என்று செய்கின்ற இந்த பிரார்த்தனை சகோதரர்களே, இவை இந்த காலத்தின் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த கர்பலா, இந்த சஃபர் மாதத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 34 வருடங்கள் அவர்கள் மரணிக்குகின்ற வரைக்கும் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை கண்டால் அழுவார்கள். உணவு அதாவது நல்ல உணவுகளை கண்டால் அழுவார்கள். நல்ல சிறு குழந்தைகளை கண்டால் அழுவார்கள். குத்ல இப்ன ரசூலில்லா அத்ஷானன், ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை தாகத்தோடு கொலை செய்யப்பட்டார்கள். குத்தில இப்ன ரசூலில்லா ஜாயிஅன், பசியோடு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஒரு இடத்திலே அவர்கள் வீட்டிருக்கின்ற பொழுது அபுல் ஃபதுல் அப்பாஸ் அவர்களுடைய பிள்ளை உபைதுல்லா என்ற சிறு குழந்தை வருகின்றது. அந்த குழந்தையை கண்ட இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இவருடைய தந்தை இந்த தீனுடைய உயர்வுக்காக அந்த கர்பலா களத்திலே குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, கூடாரத்திலே இருந்தவர்களுக்கு நீர் புகட்டுவதற்காக சென்று 2 கரங்களையும் இழந்தவர்கள், 2 கண்களையும் இழந்தவர்கள், பல அம்புகளாலும் ஈட்டிகளாலும் தாக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதிருக்கின்ற ஒரு விடயத்தை இந்த கர்பலா களத்திலே அவர்கள் கற்றுத்தருகின்ற ஒரு பாடமாக நாங்கள் பார்க்கலாம். ஆகவேதான் சகோதரர்களே, அவர்களுடைய இந்த காலம் இருக்கிறதே, அவர்களுடைய இந்த காலம் அழுகையிலே தான் கூடுதலாக முடிந்திருக்கின்றது. எனவே அவர்கள் தந்த ஒரு பொக்கிஷம் அஸ்ஸஹீஃபா சஜ்ஜாதியா என்ற மாபெரும் பொக்கிஷம். இந்த சமூகம், அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற சமூகம், அதை ஒரு பரந்த ஒரு செமினாராக, ஒரு மகாநாடாக அதை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பது நன்றாக இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஸஹீஃபா சஜ்ஜாதியாவை ஓதுகின்ற ஒவ்வொரு சூஃபியாக்களும், ஒவ்வொரு தரீகாவாதிகளும், ஒவ்வொரு அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற சகோதரர்களும் உணர்வார்கள் என்பதிலே எந்த அர்த்தமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இன்று எங்களுடைய ஆய்வை பற்றி பேசுகிறோம், ஒரு அறிஞருடைய கூட்டுகளை மேற்கோள் காட்டி பேசுகின்றோம். ஆனால் இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்திருக்கின்ற இந்த ஸஹீஃபா சஜ்ஜாதியாவை நாங்கள் நல்ல முறையிலே ஆழமாக நாங்கள் பார்ப்போம் என்றால், ஓதுவோம் என்றால், அழகு தமிழிலே அருமையாக ஃபரஸ்தக் என்ற ஒரு அறிஞர் எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்.
அது இலங்கையிலும் இந்தியாவிலும் தமிழ் பேசுகின்ற சமூகத்துக்கு மத்தியிலே அது இன்று மெல்ல மெல்ல அது நடை பவனை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலே நாங்கள் அவைகளை பற்றி சிந்திப்போம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சஹீஃபா சஜ்ஜாதியாவை எவ்வாறு ஈரானுடைய ஆன்மீக தலைவர் இமாம் காமினி அவர்கள் உலகம் மாறிய தாகத்தினால் இருக்கிறது, அந்த தாகத்தை சஹீஃபா சஜ்ஜாதியாவின் மூலம் தாகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ, அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு நாங்களும் தீர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا أبي القاسم مصطفى محمد. اللهم صل على محمد عبدك ورسولك وأمينك وصفيك وحبيبك وخيرتك من خلقك وحافظ سرك ومبلغ رسالاتك. اللهم وصل على علي أمير المؤمنين ووصي رسول رب العالمين، وصل على صديقة طاهرة فاطمة سيدة نساء العالمين، وصل على سبطي الرحمة وإمامي الهدى الحسن والحسين سيدي شباب أهل الجنة، وصل على أئمة المسلمين علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي. الله حججك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة دائمة. இரண்டாவது குத்பாவிலும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்தவனாக முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் ஊசிக்கும் இபாதுல்லாஹ் இத்தகுல்லாஹ் என்ற இந்த கூற்றோடு மீலாதுன் நபி சம்பந்தமாக உலகம் பூராகவும் முஸ்லிம் சமூகம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை காத்திருக்கிறது. பெரிய ஒரு மறுமலர்ச்சியை, மனித சமுதாயத்தினுடைய தலைவிதியை கூட மாற்றி அமைத்த மாபெரும் தலைவர், உலகத்திலே எந்த கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற முஸ்லீமாக இருந்தாலும் அனைவர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரே தலைவராக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். இவர்களை பற்றிய ஆய்வுகள், பேச்சுகள் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது லக்கது மன்னல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா மின்னத்தை பற்றி சொல்லுகிறார். நிஅமத் அல்ல, நிஅமத்தை விடவும் பன்மடங்கு அதிகமான, நூற்றுக்கணக்கல்ல 1000 மடங்கு அதிகமானதுதான் அந்த நிஅமத்தை நாங்கள் 1000ஆல் பெருக்கினால் ரசூலுல்லாஹ் ஒரு மின்னத்தாக அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். எனவே இந்த மின்னத் உண்மையிலேயே அது எவ்வளவுதான் மனிதர்கள் ஆய்வு செய்தாலும் அவர்களுடைய அந்த விடயத்தை நிறைவேற்றியவர்களாக ஆகுவது ரொம்ப கஷ்டம். ரசூலுல்லாஹ் நபியாக வருவதற்கு முன்னர் அவர்களுக்கு கல்வத்திலே விழித்திரு, தனித்திரு, பசித்திரு என்ற அந்த மகுடங்கள் அனைத்திலும் ரசூலுல்லாஹ் தனித்திருந்து, குறிப்பாக ஹிரா குகை போன்ற அந்த இடத்திலே தனித்திருந்து ரசூலுல்லாஹ் கல்வத்திலே இருந்து தன்னுடைய தஸ்கியத்துன் நஃப்ஸ் உள போராட்டத்திலே உன்னதமான சிகரத்தை தொட்டார்கள். இன்னக லஅலா குலுகின் அதீம். ரசூலுல்லாஹ் நல்லா தொழுகின்றார், நல்ல சமூக சேவை செய்கின்றார், நன்றாக பேசுகிறார் என்பதை அல்லாஹ் புகழவில்லை. இன்னக லஅலா
நற்பண்பிலே உயர்ந்தவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய குல்கை பற்றித்தான் இறைவன் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல் அமீன் என்ற பட்டத்தை வழங்கியவர்கள் ஜாஹிலியா காலத்திலே இருந்தவர்கள். அவர்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே எவ்வாறு ரசூலுல்லாஹ் இந்த அமானத்தை நிறைவேற்றுகின்ற தன்மையை பற்றி பேசியிருக்கிறார்கள், நடந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி சிறுபான்மை சமூகமாக வாழுகின்ற நாம் அந்த அமானித விடயத்திலே எந்த அளவுக்கு எங்களுடைய சமூகம் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பறைசாட்ட வேண்டிய, எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமைப்பாட்டோடு நாங்கள் இருக்கின்றோம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே மானவியத் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் உச்சகட்டத்தை தொடுகின்ற அளவுக்கு அவர்கள் தன்னை அதிலே உடம்போட்டுக் கொண்டார்கள். எனவேதான் எந்த ஒரு சமூகத்திலே ஆத்மீக ரீதியான, மானவியத்து ரீதியான, ஆன்மீக ரீதியான விடயங்கள் கூடுதலாக பேசப்பட்டு எந்த ஒரு சமூகம் ஆன்மீக ரீதியான விடயங்களை கடைபிடித்து வாழுகின்றார்களோ அந்த சமூகத்திலே தொழுகை சிறப்பாக இருக்கும், அந்த சமூகம் கொடை கொடுப்பதிலே சிறப்பாக இருக்கும், அந்த சமூகம் நன்னடத்தையிலே சிறந்ததாக இருக்கும், ஒழுக்கத்திலே உன்னதமானவர்களாக இருப்பார்கள் என்ற நிறைய விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டு போகலாம். சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதருக்கு வீடு கட்டுகின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அங்கு அந்த களிமண்ணை குழைத்து கொடுக்குகின்ற பணியிலே ஈடுபடுகின்றார்கள். தொண்டனுக்கு தோள் கொடுக்க வேண்டும் என்ற மகுடத்திலே அந்த வீட்டை அவன் கட்டிக்கொண்டு போகின்ற பொழுது உயரமாக போகிறது. அந்த உயர்த்தி நின்று அவன் ஒரு உயரத்தை வைத்து அவன் கட்ட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோளிலே உன்னுடைய காலை வைத்து கட்டுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த வீட்டை கட்டியவனுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடித்த சம்பவத்தை கூட நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் தொண்டனுக்கு தோள் கொடுக்குகின்ற விடயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். ஒருவர் முசாபஹா செய்கிறார் ரசூலுல்லாஹ்விடத்திலே. முசாபஹா செய்ததற்கு பிறகு அவனுடைய கையை பார்க்கின்றார்கள், சொறுசொறுப்பாக இருக்கிறது. காதுக்குள் வைத்து கேட்கிறார்கள், ஏன் உன்னுடைய கை இவ்வாறு இருக்கிறது? நான் காட்டுக்கு சென்று விறகொடுத்து உடைத்து வந்து என்னுடைய குடும்பத்தினரையே நான் காப்பாற்றுகிறேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் அந்த கரத்தை முத்தமிட்டு ذَلِكَ يَدٌ يُحِبُّ اللَّهَ وَرَسُولُهُ, அந்த கரத்தை அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறார்கள், நேசிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற இந்த விடயம் இருக்கிறதே சகோதரர்களே. ஒவ்வொரு மே தினத்திலும் ஊழியர்களை பற்றி பேசுகின்ற சமூகம் முஸ்லிம் சமூகம், அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற சமூகம். இந்த மே தினத்தை ரசூலுல்லாஹ் அன்றே என்ன செய்திருக்கின்றார்கள்? அதற்கு ஒரு மகுட வாசகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயம் உலகத்திலே மகாநாடு போட்டு பேச வேண்டியதாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சில சமூகம் விளங்கியோ விளங்காமலோ ரசூலுல்லாவை பற்றிய மீலாது விழா கொண்டாடுவது, பாங்கிலே ஸலவாத்து சொல்லுவது, அடுத்தது அவர்களுக்காக மௌலூது மஜ்லிஸ் நடத்துவது போன்ற விடயங்கள் எல்லாம் எதிர்ப்பதையும் பேசுவதையும் அதற்கு மாற்றமாக நடப்பதையும் தான் நாங்கள் பார்க்கின்றோம். சாதாரணமாக நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்திலே என்ன சொல்லுகிறோம்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறோம் முஹம்மது நபியை. ஏன்? ஒருவருக்கு சலாம் சொன்னால் வைதா ஹுய்யிதும் பித்தஹியத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அw ருத்துஹா, ஒருவர் உங்களுக்கு முஹம்மது சலாம் சொன்னால் அதை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், அல்லது அதை விடவும் அழகான வார்த்தை சொல்லுங்கள். எனவே முன்னாலே இருப்பவருக்கு தானே சலாம் சொல்லலாம். எனவே ரசூலுல்லாஹ் மரணித்திருந்தால் ஒருவரன் கூட அறியாமையின் காரணமாக அது ஒரு செத்த பிணம் என்று நவுது பில்லா ரசூலுல்லாஹை பற்றி சொன்ன விடயம் பாரிய ஒரு சர்ச்சையை அவருக்கு ஏற்படுத்தியது. அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை இருக்காது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்பட்டவரை மரணித்து விட்டவர் என்று சொல்லாதீர்கள்,
ولا تقولوا لمن يقتل في سبيل الله اموات بل احياء ولكن لا تشعرون. உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். ولا تحسبن الذين قتلوا في سبيل الله اموات بل احياء عند ربهم يرزقون. நினைத்து கூட நீங்கள் பார்க்காதீர்கள் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று. எனவே சுஹதாக்களை விடவும் ரசூலுல்லாஹ் சிறந்தவர்களா இல்லையா? உலக அனைவரை விடவும் சிறந்தவர்கள் என்றால் ஷஹீதை விடவும் ரசூலுல்லாஹ் உயர்ந்தவர்கள் தான், சிறந்தவர்கள் தான், உயிரோடு இருப்பவர்கள் தான். எனவேதான் நாங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். சகோதரர்கள் நிச்சயமாக பதில் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பதிலை கேட்பதற்குரிய அந்த காது, அந்த செவிப்புலன் எம்மிடத்திலே மிகவும் பலகீனமாக இருப்பதன் காரணமாகத்தான் நாங்கள் இப்படியான நிலைமைகளிலே அந்த ரசூலுல்லாவை புரிந்து கொள்ளாமல் எங்களுடைய சகோதரர்கள் பேசிக் கொள்கிறார்கள். பார்க்கலாம், ரசூலுல்லாவில் ஏன் இவ்வளவு வெறுப்பு? மௌலூத் ஓத வேண்டாம், ஸலவாத்து சொல்ல வேண்டாம், மீலாது விழா கொண்டாட வேண்டாம். ஏன் மஸ்ஜிது நபவிக்கு ஜியாரத்துக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய பாதரட்சியை எடுத்து இங்கே கம்பு கட்டுக்குள் வைத்துக் கொண்டு ரசூலுல்லாவுடைய ஜியாரத்தை கூட பார்க்காமல் இவ்வாறு திரும்பி போகின்ற அயோக்கிய வஹாபிய சமூகம், இவர்கள் ரசூலுல்லாவுடைய வெறுப்பை எவ்வாறு காண்பிக்கின்றார்கள் என்று பாருங்கள். எங்கே இவர்களிடத்திலே இந்த மர்மலட்சி, இந்த பிரகாசம் இருக்க போகிறது என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. லிபியாவிலே ஒரு ஷியா கூட இருக்கவில்லை, ஷியாக்கள் கூட அங்கே இருக்கவில்லை. எத்தனை பேர்களை கொலை செய்திருக்கிறார்கள். மதுஹபை பின்பற்றுபவர்களை, ஜியாரத்துல் குபூரை பின்பற்றுபவர்களை, ஷஃபாஅத்து ரசூலை நம்புபவர்களை இவர்களை உருவாக்கிய பின்புலத்திலே கிழட்டு சுரண்டல்வாதி என்று சொல்லக்கூடிய பிரித்தானியா போன்ற நாட்டு அறிஞர்கள், இப்லீஸ்கள் உருவாக்கிய இந்த கொள்கைதான் இவர்கள். இந்த வஹாபிகளை பற்றி அவர்கள் சுன்னத்துல் ஜமாஅத்தா? இல்லை. ஷியாக்களா? இல்லை. அப்போது யார்? மூணாவது ஒரு கூட்டம். ஷியாக்களும் அல்ல, சுன்னத்துல் ஜமாஅத்தும் அல்ல. மூணாவது இந்த சமூகத்தை கருவறுப்பதற்காக வேண்டி, இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமைகளை கெடுப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட கூட்டம் தான் இவர்கள். எனவே இந்த விடயத்திலே எமக்கு ஒரு பாரிய பொறுப்பும் ஒரு பாரிய கடமையும் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய தூதை அது உண்மையான வடிவத்திலே நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த தன்மையை எங்களுக்கு தர வேண்டும். எப்பொழுதும் மன்னிக்கும் மனப்பான்மையை இக்கட்டான கட்டத்திலும் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே ஃபத்ஹு மக்கா என்பது இன்று இருக்கக்கூடிய இம்பராத்தூர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா என்ன, ஏனைய வல்லரசுகள் அதை விடவும் சக்தி பெற்றிருந்தார்கள் ரசூலுல்லாஹ். அபூ சுஃபியான் போன்றவர்கள் நீண்ட காலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்து வந்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாளுக்கு பயந்து அல் யௌமுல் மல்ஹமா, இன்று எங்களுடைய கழுத்துகள் எல்லாம் பறக்க போகிறது என்று பயந்து கொண்டிருந்த பொழுது ரசூலுல்லாஹ் பிரகடனப்படுத்தினார்கள், அல் யௌமுல் மர்ஹமா, என்று ரஹ்மத்துடைய நாள், நீங்கள் அனைவர்களும் துலகா, நீங்கள் அனைவர்களும் விடுதலை செய்யப்படுகின்றீர்கள், எந்த தண்டனையும் கிடைக்காது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுதோ இந்த ஃபத்ஹு மக்கா என்பது சகோதரர்களே மீட்டி பார்க்க வேண்டிய, மீள் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய மன்னிக்கும் மனப்பான்மை முஸ்லிம் சமூகத்திடத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு ஏற்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது சகோதரர்களே. இறுதியாக எந்த விடயமாக இருந்தாலும், எந்த நல்ல பணிகளாக இருந்தாலும் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது குலுகுல் குர்ஆன், குர்ஆனுடைய பண்பை கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற நிறைய உதாரணங்கள், அதிலே ஒரு உதாரணம் தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் புன்யாமீனுக்கும் இடையிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. அந்த அவர்களுடைய 12 சகோதரர்களும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி உணவருந்துகின்ற பொழுது அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒவ்வொருவராக உங்களுடைய சகோதரர்களை எல்லாம் அணைத்துக் கொண்டு விரும்பியவர்கள் 2 3 இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அனைவர்களும் அமர்ந்து கொள்கிறார்கள். புன்யாமீன் மாத்திரம் தனிமையில நிற்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குகிறார்கள், உங்களுக்கு யாரும் இல்லையா என்ற பொழுது சொன்ன பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், யூசுப் என்பவரை ஓனாய் பிடித்து திண்டு விட்டது என்று பொய் சொல்லுகின்றவர்கள் தான் இவர்கள். எனவே நான் அவர்களோடு சேரவில்லை.
அப்பொழுது நீர் என்ன செய்தாய், உன்னுடைய பங்களிப்பை நீ எவ்வாறு செலுத்தினாய் என்று சொன்ன பொழுது தந்தை யாக்கூபோடு உங்களுக்காக வேண்டி, யூசுஃபுக்காக வேண்டி நான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன், கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தேன். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உங்களை நினைத்து நினைத்து அழுது அவருடைய கண் குருடாகின்ற வரைக்கும் நான் அவர்களோடு சேர்ந்திருந்தேன், கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். எனவே சமூகத்திலே ஓரமாகவில்லை, சமூகத்தோடு தான் அவர்கள் சேர்ந்திருந்தார்கள், நல்ல விடயங்களுக்காக, நல்ல விஷயங்களுக்காக, ஹைரான விஷயங்களுக்காக. எனவேதான் எதுவாக இருந்தாலும் சகோதரர்களே, நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய பணிகளிலே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலங்களிலே என்னென்ன ஹைரான விடயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை ஹைரான விடயங்களிலும் செய்து எதிர்காலம் சகோதரர்களே எமக்குரிய காலம். மௌலிது நபி என்பது ரசூலுல்லாவை பற்றி நாங்கள் பேசுவதற்கு, எடுத்து சொல்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். எனவே வருகின்ற அந்த மீலாது நபியிலே, ரபியுல் அவ்வல் மாதத்திலே முடிந்த மட்டும் நாங்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய மகிமையை, சிறப்பை, மஜ்லிஸை, மௌலூதை, ஊர்வலத்தை, ஏனைய மாநாடுகளை, போட்டி நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்கின்றோமோ அவைகள் எல்லாம் ரசூலுல்லாவின் மீது எங்களுக்குரிய பற்றுதலையும் அன்பையும் பறைசாற்றும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான நல்ல விடயங்களிலே கலந்து கொண்டு பிரயோஜனம் அடைந்த கூட்டங்களில் எங்கள் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம்.